வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நாம ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்க்க போகிறோம். தமிழில் நிறைய இடங்கள்ல இந்த பிடிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லுவோம். இடம் பிடிக்கிறது, காக்கா பிடிக்கிறது, மோப்பம் பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, முரண்டு பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ எதையாவது ஒன்று கையில் பிடிக்கிறப்போ நம்ம ஹோல்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இல்லைனா கேட்ச்ன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அது தவிரவும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி ஹோல்டு. ஸோ கையை வச்சு பிடிக்கிறது. ஸோ ஒரு நிமிஷம் இந்த பையை பிடி, ஒரு நிமிஷம் என் பையை பிடி அப்படி சொல்லணும். அப்போ ஹோல்ட் மை பேக் ஃபார் அ மினிட். இப்போ அந்த பாத்து ரொம்ப வழுக்குது, என் கையை பிடிச்சிக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்த பாத்து ஸ்லிப்பரி, ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ கையை பிடிக்கிறது ஹோல்டு. மீன் பிடிக்கிறது கேட்ச் தான், கேட்ச் ஃபிஷ். அவன் நேற்று ஒரு பெரிய மீனை பிடிச்சான். He caught a big fish yesterday. He caught a big fish yesterday. இன்னொன்று கூட சொல்லலாம். அவன் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை வீசினான், இல்லை வலையை விரித்தான். எப்படி சொன்னாலும் சரி, இது எப்படி சொல்றது? He cast the net to catch a fish. He cast the net to catch a fish. அடுத்தது ஜலதோஷம் பிடிக்கிறது. கேட்ச் கோல்டு தான். மழையினால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சு. I caught a cold because of the rain. I caught a cold because of the rain. தீ பிடிக்கிறது. கேட்ச் ஃபயர். காஞ்ச புல்லு வேகமா தீ பிடிச்சிச்சு. The dry grass caught fire quickly. The dry grass caught fire quickly. பேய் பிடிக்கிறது. ஸோ பேய் பிடிக்கிறது நம்ம ஊரில் நம்ம பேயின்னு மட்டும் தான் சொல்லுவோம். அவங்க வந்து பிசாசு பிடிக்கிறது, பேய் பிடிக்கிறது ரெண்டையும் வேற வேற விதமாக சொல்லுவாங்க. ஸோ பிசாசு பிடிக்கிறதுனா டீமன், பொசஸ்டு பை அ டீமன் அப்படி சொல்லுவாங்க. பேய்னா பொசஸ்டு பை அ கோஸ்ட். அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. They think he is possessed by a ghost. They think he is possessed by a ghost. இடம் பிடிக்கிறது. Save a seat. எனக்காக ஒரு இடம் பிடி. Can you save a seat for me? Can you save a seat for me? பஸ்ஸில் அவனுக்காக நான் ஒரு இடம் பிடிச்சேன். I saved a seat for him on the bus. I saved a seat for him on the bus. கரை பிடிக்கிறது. Stain. சட்டையில் கரை பிடிச்சிடும். The shirt will get stained. The shirt will get stained. ஒரு கைப்பிடி. Lend me a hand அது சொல்லலாம். இல்லைனா help me. ஒரு கை பிடிக்க முடியுமா? இப்போ எதையாவது தூக்குறதுக்காக ஒரு கை பிடிக்க முடியுமா அப்படி கேட்கறதுக்கு help me lift this. Help me lift this. காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிக்கிறதுக்கு நிறைய ஃப்ரேசஸ் இருக்கு. ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். பட்டர் அப் அதை வச்சு சொல்லுவோம். அவன் ப்ரமோஷனுக்காக பாஸை காக்கா பிடிக்கிறான். He is buttering up the boss to get a promotion. பிடிவாதம் பிடிக்கிறது. பொதுவாக பிடிவாதம் பிடிக்கிறதுன்றது ஒருத்தவங்களுடைய நேச்சர். சில விஷயங்கள் அப்படியே ஸ்டபானாக இருக்காங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ பி ஸ்டபான். பிடிவாதம் பிடிக்காத, நான் சொல்கிறத கேளு. டோன்ட் பி ஸோ ஸ்டபன். லிசன் டு வாட் ஐ சே. இந்த லிசன் டு வாட் ஐ சேன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுவே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறோம்? நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு அப்படி நீங்கள் சொல்லுமானா டோன்ட் பி ஸோ ஸ்டபன். லிசன் டு வாட் ஐ ஹாவ் டு சே. லிசன் டு வாட் ஐ ஹாவ் டு சே அப்படி சொல்லுவோம். அடம் பிடிக்கிறது. ஒரு பொருள் வேணும்னு கத்தி கூப்பாடு போட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. த்ரோ அ டேண்ட்ரம். அந்த பொம்மை வேணும்னு அந்த குழந்தை அடம் பிடிச்சு கத்தி அழுதுச்சு. பொம்மை வேணும்னு குழந்தை அடம் பிடிச்சு கத்தி அழுதுச்சு. The child threw a tantrum asking for a toy. The child threw a tantrum asking for a toy. முரண்டு பிடிக்கிறது. Be difficult. ஏன் இவ்வளோ முரண்டு பிடிக்கிற? Why are you so difficult? Why are you so difficult? இப்போ இதுவே அவன் முரண்டு பிடிக்காம ஒத்துக்கிட்டான்.
அப்படி சொல்லுமானா he agreed without being difficult. He agreed without being difficult. அடுத்தது மோப்பம் பிடிக்கிறது. ஸ்னிஃப். இப்போ நாய் வந்து ஃபுட் இருக்கா அப்படின்னு அப்படி மோப்பம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ the dog sniffed to see if there was food. The dog sniffed to see if there was food. இந்த மோப்பம் பிடிக்கிறத நம்ம இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணுவோம். அதாவது அடுத்தவங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நம்ம ஸ்னிஃப் அவுட்னு சொல்லுவோம். அவ எப்படியோ நம்மளுடைய ரகசியங்களை எல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லணுமானா she somehow sniffed out our secrets. She somehow sniffed out our secrets. தண்ணி பிடி. fill with water. பக்கெட்ல தண்ணி பிடி. fill the bucket with water. அவ்வளோதான். fill the bottle with water. எதை வேணா சொல்லலாம் அப்படியே. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது உடும்பு பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்குது. அதுக்கு நம்ம டெத் கிரிப்னு சொல்லுவோம். அவன் கைப்பிடிய உடும்பு பிடியா பிடிச்சிருந்தான். he held on to the railing with a death grip. இதெல்லாம் நம்ம ரெயிலிங்னு என்ன சொல்கிறோம்னாக்கா, ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு சைடில் அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பிடி அப்படின்னு வர்ற மாதிரியான நிறைய தமிழ் சென்டென்சஸ் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.